ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க, வீடியோக்குள்ளார போகலாம். மூலிகை தங்கம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய குப்பமேனி இலையுடைய மருத்துவ பயன்கள் என்னென்ன அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். குப்பமேனி இலையோட சாறு என்னென்ன நோய்களுக்கு மருந்தாக பயன்படுதுன்னு பார்த்துட்டு வந்துடலாமா? நிமோனியா நோயாளிகளுக்கு குப்பமேனி இலைகள்லேருந்து எடுக்கப்படக்கூடிய சாறுகள் ஆயுர்வேதத்தில் சிகிச்சை அளிக்க பயன்படுது. அதே போல் சிறுநீர் கழிக்கிறதுல ஏற்படக்கூடிய அடைப்பு நிலைக்கு சிகிச்சை தர்றதுலையும் இந்த குப்பமேனி சாரை தான் பயன்படுத்துகிறாங்க. உடல் சூடு பாதிப்பு இருக்கிறவங்க குப்பமேனி இலையை அரைச்சி விழுதாக அரைச்சிக்கணும். அதில் எலுமிச்சம்பழ சாறு கலந்து உடலில் தடவிட்டு வந்தோன்னா உஷ்ண கொதிப்புலாம் அடங்கும். குப்பமேனியை அரைச்சி சாறு எடுத்து நெற்றியில் பற்று போட்டு வந்தோன்னா நல்ல தீர்வு கிடைக்கும். மலச்சிக்கல் இருந்தாலும் கூட இந்த குப்பமேனி இலையோட சாரை சுடு தண்ணியில் கலந்து குடிக்கலாம். மூட்டு வலி, முழங்கால் வலி இருக்கிறவங்க குப்பமேனி இலையை உணவில் சேர்த்து சாப்பிட்டுட்டு வந்தால் நரம்புகள் வலுப்படுறதோட கால் வலி, மூட்டு வலியும் மெல்ல மெல்ல குணமாகும். ரத்தத்தை சுத்திகரிக்க செய்கிறதுல குப்பமேனி இலை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். ரத்தத்தை சுத்திகரிக்கக்கூடிய தன்மை குப்பமேனி இலைக்கு இருக்கு. தினமும் 2 மிளகை இந்த குப்பமேனி இலையோட சேர்த்து சாப்பிட்டுட்டு வரலாம். குப்பமேனி இலைகளை தூள் செஞ்சு வச்சுக்கிட்டு விளக்கெண்ணெயோடு கலந்து சாப்பிட்டோன்னா வயிற்று புழுக்கள், குடலில் இருக்கக்கூடிய கிருமிகள்லாம் வெளியேறிடும். குழந்தைகளுக்கு வயிற்றில் பூச்சிகள் வெளியேற்ற கூட இந்த குப்பமேனி இலைகளோட சாறு எடுத்து 1 ஸ்பூன் தரலாம். சரும பாதுகாப்புக்கு குப்பைமேனி இலை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். சரும பாதுகாப்பை தரக்கூடிய இந்த குப்பைமேனி இலைகளை பெண்கள் கட்டாயமாக பயன்படுத்தணும். காரணம் என்னன்னு பார்த்தோன்னா, சிலருக்கு முகத்தில் முடி வளரும். இதுக்கு குப்பைமேனி இலையோட கஸ்தூரி மஞ்சளையும் சேர்த்து பூசினோன்னா பூனை முடிகள்லாம் உதிர்ந்துடும். உடலில் காயங்கள், ரணங்கள் இருந்துச்சுன்னா குப்பைமேனி எண்ணெயை பயன்படுத்தலாம். முழங்கால், மூட்டு வலிகளும் இந்த எண்ணெயை பயன்படுத்துகிறப்ப குணமாகும். குழந்தைங்களுக்கு காது வலி இருந்துச்சுன்னா இந்த இலைகளோட விழுதை எந்த இடத்துல வலி இருக்கோ அந்த இடத்துல பற்று போட்டோன்னா சரியாயிரும். சருமத்தில் ஏற்படக்கூடிய தொற்றுகளை நீக்கக்கூடிய சக்தி கூட இந்த குப்பைமேனிக்கு இருக்குது. இதை நான் சொல்லலைங்க, ஆய்வுகள் கூட தெரிவிக்குது. சொறி, சிரங்கு குணமாக குப்பைமேனி இலை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். கொஞ்சோண்டு கல்லுப்பை குப்பைமேனியோடு சேர்த்து அரைச்சி உடம்பெல்லாம் பூசி 15 நிமிஷம் கழித்து குளிச்சுட்டு வந்தோன்னா சொறி, சிரங்கு சரியாகும். க்ளோ ஆகும். சருமமும் நல்லா க்ளோ ஆகும். புண்கள், காயங்கள், தீ காயங்கள் இருந்தாலும் இந்த குப்பைமேனி இலையை மஞ்சளோடு சேர்த்து அரைச்சி பற்று போல் பூசினோன்னா அது சிறந்த மருந்தாக இருக்கும். தொண்டை வலி குணமாக குப்பைமேனி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். தொண்டை வலி, தொண்டைக்கட்டு, தொண்டை கமறல் இருந்துச்சுன்னா குப்பைமேனி சாரை பிழிஞ்சு சுண்ணாம்பு கலந்து பூசுவாங்க. இதனால தொண்டைக்கட்டு சரியாகிறதோட சளி, இருமல், கோழைகளோட வெளியேறிடும். ஆஸ்துமாவை குணப்படுத்துகிற சக்தி கூட இருக்கிறதுனால ஆயுர்வேத சிகிச்சையில் குப்பைமேனிக்கு தனி இடம் இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த குப்பைமேனி இலைகளை உலர வச்சு பொடி செஞ்சு சூரணம் போல் தேனில் கலந்து சாப்பிட்டுட்டு வந்தோன்னா சளி, இருமல் தொந்தரவு கூட விலகும். மூல நோய் பாதிப்பு இருக்கிறவங்க சின்ன வெங்காயம், வாழைப்பூவெல்லாம் இந்த குப்பமேனி இலைகளோடு சேர்த்து அரைச்சி 3 நாட்கள் சாப்பிட்டோன்னா மூல நோய் குணமாகும். இரத்த மூளை இருந்தால் கூட கட்டுக்குள் வந்துடும். குறிப்பு: குப்பைமேனி இலை எவ்வளவு நன்மைகளை தந்தாலும் இது போன்ற மூலிகைகளை உள்ளுக்குள்ளார மருந்தாக நம்ம எடுத்துக்கிறப்ப டாக்டர்கிட்ட அட்வைஸ் வாங்கிட்டு எடுத்துக்கிறது நல்லது. இந்த வீடியோவில் குப்பைமேனி இலையும் சாரும் நமக்கு தரக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி
பண்ணிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குறது, இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்கள மோட்டிவேட் செய்ற விதமா அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்றதோட மட்டும் இல்லாம, பக்கத்துல இருக்க பெல் ஐகான கிளிக் பண்ணி, ஆல்ங்கிற ஆப்ஷன கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா, நாங்க வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்க செல்ஃபோன வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவுல சந்திக்கலாம். தேங்க் யூ. பை.